Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இந்த வீடியோல நாம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா உங்களோட குழந்தைங்க கூட நீங்க டெய்லியும் பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 20 சென்டென்சஸை தான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தன்னோட குழந்தை இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூவெண்டா சூப்பரா பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும். ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி இங்கிலீஷ் பேசலாம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட அவங்க தமிழ்ல தான் அதிகமா பேசுவாங்க இல்லையா? ஸோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அதோட என்வாயரன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால வீட்லயே நம்ம அவங்க கூட சின்ன சின்ன விஷயங்களை இங்கிலீஷ்ல பேசும்போது ஈஸியா அவங்களால இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் பேச பழகும் போது அவங்களுக்கு இங்கிலீஷ் மேல இருக்கக்கூடிய ஒரு பயம் சுத்தமா இருக்காது. ஸோ அதனால உங்களோட கிட்ஸ் கூட நீங்க பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். ஸோ இந்த சென்டென்சஸை கத்துக்கிட்டு நீங்களும் அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்க வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அசையாம நில்லு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதை இங்கிலீஷ்ல நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலையிலாம் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சமயங்கள் எல்லாம் நம்ம அதை ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது அவனோட ஷூ போடு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ ஷூஸை போடு அப்படின்னு சொல்றதுக்கு புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்தது என்ன இது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அதிகமா நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்றது கவனமா இரு. ஸோ எங்க போனாலும் கவனமா இருன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ அந்த சமயங்கள்ல நம்ம பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அங்க போகாத அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா டோன்ட் கோ தேர் அங்க நீ போகாத, அங்க போகாதன்றதுக்கு டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்த கவனிக்க சொல்றதுக்கு இல்ல அப்படின்னா நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்க அதை கவனிக்கல அப்படின்னு போது என்ன கவனி, நான் சொல்றது கவனி, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லிசன் டு மீ, என்ன கவனி, லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போற அர்ஜென்ட்லயோ இல்லைன்னா ஏதாவது விளையாட போகணும் அப்படின்ற அவசரத்துல ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க. அந்த சமயத்துல மெதுவா சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ மெதுவா சாப்பிடு அப்படின்னு சொல்ற சமயங்கள்ல ஈட் ஸ்லோலி அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னா உன்னோட தலைமுடிய சீவை இல்லைன்னா உன்னோட தலையை சீவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த சமயங்கள்ல கோம் யுவர் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலும்பி நில்லு இல்லைன்னா எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த சமயங்கள்ல கீப் குவாய்ட் அப்படின்னு சொல்லலாம். கத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட பேனாவை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பேனாவுக்கு பதிலாக பென்சிலோ நீங்க புக்கோ எதுனாலும் அந்த பென் அப்படின்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க கொடு அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன் நீ இதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது why did you do this அப்படின்னு கேட்கலாம். காலையில லஞ்சு டின்னரு இந்த டைம்ல எல்லாம் நீ உன்னோட டின்னரை முடிச்சிட்டியா, உன்னோட லஞ்சை முடிச்சிட்டியா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ உன்னோட டின்னரை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். இதுவே நீங்க லஞ்ச் அப்படின்னா டின்னருக்கு பதிலாக லஞ்ச் சொல்லி கேட்கலாம். ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் லஞ்ச் இந்த மாதிரி கூட கேட்கலாம். இதை இப்பவே செய் இல்லைன்னா இதை இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு டூ இட் ரைட் நவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனுக்கு சாரி சொல்லு அப்படிங்கிறத சே சாரி டு ஹிம். இதுவே அவளுக்கு சாரி சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லும் போது சே சாரி டு ஹர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அதிகமா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். நீங்க ஒன்னா நீங்க பேசும்போது அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆயிரும். இப்போ எடுத்ததுமே நம்ம குழந்தைங்க கிட்ட பெரிய பெரிய சென்டென்சஸ் நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்களால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பேச ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அது நல்லா ஃபெமிலியர் ஆகும், அவங்களுக்கும் அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டெய்லி சென்டென்சஸ் எல்லாமே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிளஸ் உங்களோட கிட்ஸ் கிட்டையும் நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட என்வாயரன்மெண்ட்டும் நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட்டா சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா
என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.